ஜனநாயகன் பிரச்சனைக்கும் அவர் பேசல, இந்த பிரச்சனைக்கும் பேசலன்னா எதுக்குமே அவர் பேச மாட்டாரு. இப்ப அதுவா பிரச்சனை? கவர்னர் வந்து ஏன் கூப்பிடல, அதுதானே பிரச்சனை. காங்கிரஸ் கஷ்ட காலத்தில் இருக்கும்போதெல்லாம் திமுக கூட நின்றது. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க முதுகுல குத்திட்டீங்க. முதுகுல குத்துறவங்க நீங்க தான். உங்களுக்கு ஒன்னும் அடிமை சாசனம் எழுதல. எங்களோட ரத்தத்தை உறிஞ்சு காங்கிரஸ் ஜெயிச்சு. எந்த ரத்தம்? காங்கிரஸ்னுடைய ரத்தம், அருமை தலைவர் ராஜீவ் காந்தியினுடைய ரத்தம் இந்த மண்ணில் போயிருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவங்க ஆட்சி கட்டில எங்க ஆதரவுல இருக்காங்க. அதிமுகவும் சரி திமுகவும் சரி. அதை நான் வெளிப்படையா சொல்லுவேன். ஆட்சி கட்டில தனியா நிக்க முடியாது. வக்கில்ல எப்பவுமே ஆதரவோட கூட்டணி பலத்தோட நின்னுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பேச்சு? ஏடிஎம்கே மூலமாக தவேகாவுடன் கூட்டணி செய்து பாஜகவினுடைய ஆட்சியை இங்கு நிறைவேற்ற ஆசைப்படுகிறது. நீங்க உள்ள வந்ததுனால அமமுக வர்றதுக்கு தயங்குறாங்க, பாமக வர்றதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. ஏங்க அமமுக யாரால அங்க அலைன்ஸ் ஆனது சொல்லுங்க. ஏங்க எல்லா கேள்வியும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு கேள்வி தானே கேட்கறேன். பாமகவுக்கு சிம்பிள் கொடுத்தது யாரு? அப்பா கிட்ட இருந்து பிரிச்சது யாரு? இவ்வளவு கடுமையா நீங்க பேசுறீங்க. ஆனா தவேகா தரப்புல இருந்தோ விஜய் அவர்களோ இப்போ வரைக்கும் இதை பத்தி வெளிப்படையா பேசவே இல்லை. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு அதுல ஏதாவது குளிர்காயலான்னு பாக்குறீங்க. தலைவர் கட்டளை இட்டால் அவங்க இன்னும் முற்றுகையில், ஆளுநர் முற்றுகை இல்ல, டோட்டல் தமிழ்நாடே ஜாம் பண்ணுவாங்க. டோட்டல் தமிழ்நாடே ஜாம் ஆகும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ரெட் நூல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஆர்டிஐ பிரிவின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு சி கனகராஜ் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். தமிழக அரசியலில் பல்வேறு திருப்பங்கள் தினம் தினம் நடந்த வண்ணம் இருக்குது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் 2 முறை ஆளுநரை போய் பார்த்துட்டு வந்துட்டார். ஆனால் ஆளுநர் இப்போ வரைக்கும் ஆட்சி அமைப்பதற்கு ஒப்புதல் அளிக்கலை. நீங்கள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. என்னதான் சார் அங்கே நடக்குது? ஆளுநரை பொறுத்தவரையிலும் அவர் அரசியல் சாசன சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர். அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்கிறதோ அதை தான் அவர் செயல்படுத்தணும். இப்போ அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சிம்பிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எஸ்எல்பி யார் தேர்தலை சந்திச்சுட்டு வந்து சிம்பிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கடிதம் கொடுக்கின்றார்களோ அவர்களை அரசமைப்பதற்கு வழிவகை ஏற்ப உதவிகள் செய்ய வேண்டும். அதுதான் கவர்னருடைய வேலை. ஆனால் இங்கே நம்ம பிஜேபி கவர்னர்ஸை பொறுத்தவரையிலும் ஆளுநர் இன்றைக்கி அர்லேஸ்கர் என்பவர் சர்வர்கர் அவங்க சந்ததியிலிருந்து வந்தாரோ என்று மக்கள் சந்தேகின்ற வகையில் தான் இன்றைக்கு ஆட்சி ஒரு விளக்கம் தர்றாங்க சார். என்னென்னு? நீங்கள் 108ன்னு சொல்லாமல் 113 நம்பர் காமிச்சிங்க. இல்லைங்க, அது உங்களுக்கு தேவையில்லாதது. நீங்கள் இப்போ சிம்பிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தேர்தலில் அதிகமாக எடுத்த கட்சி எது? தவேகா. அவங்க தான் 108 சீட் எடுத்திருக்காங்க. மற்றவங்கெல்லாம் 73. அந்த கூட்டணி 73, 56 இப்படின்னு தான் இருக்குது. ஸோ தவேகா கட்சி தான் இன்றைக்கி லார்ஜஸ்ட்டு மெஜாரிட்டி பார்ட்டி இன் தி எலெக்ஷன். ஸோ அப்போது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, சிம்பிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி லெட்டர் கொடுத்தா யூ ஹாவ் டு ஆஸ்க் தம் டு கோ ஃபார் ஏ ஃப்ளோர் டெஸ்ட். அவ்வளோதான். ஃப்ளோர் டெஸ்ட்டில் நீங்கள் உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி வித்தின் ஏ பீரியட் ஆஃப் 7 to 15 days டைம் கொடுத்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லணும். இதுதான் சர்க்காரியா கமிஷன் கேஸில் ஏற்கனவே கைட்லைன் நமக்கு இருக்குது. கவர்னர்ஸ்க்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிற கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதில் சுப்ரீம் கோர்ட் சொன்னது மெஜாரிட்டி பார்ட்டி லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அந்த கிளைமை கன்சிடர் பண்ணணும். அது சர்க்காரியா கமிஷன் கேஸில் 2007 சுப்ரீம் கோர்ட்டு கவர்மெண்ட் மெஜாரிட்டி ஆன் ஃப்ளோர் கெனாட் ரெஃப்யூஸே பண்ணக்கூடாது. அதுக்கு இருக்குது வித்தின் 7 to 15 days. அதை ஃபாலோ பண்ணி ராமேஸ்வர் பிரசாத் கேஸ் இன் 2006 சுப்ரீம் கோர்ட்டு அதை தான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அன் அன்கான்ஸ்டியூஷன். இப்போ கவர்னர் ரெஃப்யூஸ் பண்ணாருன்னா இட் இஸ் அன் அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அதனால் சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் பிரகாரம் கவர்னர் நடக்கலைன்னா அடுத்த கட்டமாக தவேகா உச்சநீதிமன்றத்தை அணுகி ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு டைரக்ஷன் வாங்கிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சார், ஆனால் நீங்கள் இதை சொல்கிறீங்க, கமலஹாசன் சொல்கிறாரு, சிபிஐ சொல்கிறாங்க, சிபிஎம் சொல்கிறாங்க, விசிகா சொல்கிறாங்க. ஆனால் தவேகா தரப்புல இருந்து விஜய் அவர்கள் வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு சார். அவர் ஏன் பேசணும்? அவர் முதலமைச்சர்னு லெட்டர் கொடுத்துருக்காரு. அவரை பற்றி பேசுறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோமே சார். அவரோட பிரச்சனைக்கு அவர் தானே பேசணும். ஜனநாயகன் பிரச்சனைக்கும் அவர் பேசலை, இந்த பிரச்சனைக்கும் பேசலைன்னா எதுக்குமே அவர் பேச மாட்டாரா?
பேசுவாருங்க. எப்போ பேசணுமோ அப்போ பேசுவார். இப்போ அதுவா பிரச்சனை? கவர்னர் வந்து ஏன் கூப்பிடல, அதுதானே பிரச்சனை. இப்போ ஜனநாயகத்தை நீங்கள் மதிக்கணுமா இல்லையா? உங்களுக்கு என்ன இன்டைரக்ட் அஜெண்டா என்ன? என்ன ஏடிஎம்கே வந்து பதவி பிரமாணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை டிஎம்கே யாராவது பிஜேபி மூலமாக அழுத்தம் கொடுத்தாங்களா? அப்படின்ற சந்தேகம் வருதா இல்லையா? நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? பிஜேபியை பொறுத்தவரையிலும் 2017 கோவாவில் காங்கிரஸ் கட்சி வந்து அன்னைக்கு 17 மெஜாரிட்டி எடுத்திருந்தப்போ 13 எடுத்த பிஜேபி ஆட்சி அமைச்சாங்க. கவர்னர் வச்சு பிரச்சனை பண்ணாங்க. அன்னைக்கு இதே பிரச்சனை தான் கர்நாடகாவிலையும் அதை பண்ணாங்க. மும்பையில் உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட்டை இதே மாதிரி கவர்னர் வச்சு ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த விடாமல் சிண்டேவை போட்டு ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த விடாமல் கவர்மெண்ட் நடத்தினாங்க. சுப்ரீம் கோர்ட் இப்போ டைரக்ஷன் கொடுத்தது அதுலேயும். ஸோ இதுதான் ஆர்என் ரவி என்ன செஞ்சார்? தமிழ்நாட்டில் வர்ற கவர்னர்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் ஆர்என் ரவியாக தானே மாறி நின்னார். அதனால தானே அவர் எந்த பில்லையும் பாஸ் பண்ணலையே. நிறைய பில்லுகள் பாஸ் பண்ணாமல் முடக்கித்தானே வச்சார். கவர்னர்கள் என்பவர்கள் பிஜேபியை பொறுத்தவரையிலும் அவர்கள் வந்து மாநில பாஜக தலைவர்களாக செயல்படுகின்றார்கள். அது எல்லாருக்கும் தெரியும். கேரளாவிலையும் அப்படி தான் பண்ணாங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால்லையும் அப்படி தான் கவர்னர் பண்ணார். இங்கேயும் அப்படி தான் பண்ணார். ஆனால் அதே போல் கவர்னர்களை எந்த மாதிரி மரியாதை கொடுத்து எப்போ அனுப்புனாங்கன்னு நமக்கு தெரியும். ஜெகதீப் தங்கர் என்ன பண்ணாங்க? அவரை பேசக்கூட இல்லையே. மீடியா முன்னாடி இதுவரையிலும் அவர் எதனால் ரிசைன் பண்ணாருன்னு சொல்லவே இல்லையே. இதுதான் பிஜேபி. இல்லை சார், கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலத்துக்கு மேலே தொடர்ந்த ஒரு கூட்டணி. காங்கிரஸ் கஷ்ட காலத்தில் இருக்கும்போதெல்லாம் திமுக கூட நின்றது. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் சந்தர்ப்பவாதம் பண்ணிட்டீங்க, முதுகில் குத்திட்டீங்க, இப்படி கடுமையான வார்த்தைகளை உங்கள் மீத திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் போன்றவரெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னா, சரவணன் வந்து ஒரு இம்மெச்சூர் ஸ்டேட்மெண்ட். அவர் ஸ்டேட்மெண்ட்டை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அவர் என்ன இப்போ டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சனா, ஆத்தரைஸ்டு ஸ்போக்ஸ் பர்சனா? இஸ் அ ஆர்டினரி அட்வொகேட். He did not know about the constitution. He doesn't know about the coalition partners, parties, alliance parties. alliance பார்ட்டியை பொறுத்தவரையிலும் இதே சரவணன் கிட்ட நீங்கள் கேளுங்க. 99லேருந்து 2003க்கு வாஜ்பாய்க்கு ஏங்க போனீங்க? அப்போ காங்கிரஸ் விட்டு ஏன் போனீங்க? அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் உறவு இருந்ததில்ல. ஏங்க திமுகவை பொறுத்தவரையிலும் தனி மெஜாரிட்டி வாங்கி என்றைக்கும் ஆட்சி அமைச்சிருக்காங்க இல்லையே. நமக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து திமுக எப்போதுமே பல கட்சி கூட்டணி வைத்து தான் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள். மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அவங்க இல்லையா? என்ன பிரதிபலன் கொடுத்தாங்க? 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தப்போ என்ன பிரதிபலன் கொடுத்தாங்க? ஏன் காங்கிரஸ் கட்சி பவருக்கு வரக்கூடாதா? பிசிக பவருக்கு வரக்கூடாதா? மதிமுக பவருக்கு ஒரு சீட்டு வாங்கிக்க கூடாதா? நான் என்ன கேட்குறேன்னா, அலைன்ஸ் தர்மா முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, முதுகுல குத்துனவங்க நீங்கள் தான். உங்களுக்கு ஒன்றும் அடிமை சாசனம் எழுதலை, பாலிடிக்ஸ் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் ஒன்றும் ஆண்டி மடம் வச்சிருக்கல, சாமியார் மடமாக நடத்துகிறோம். எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு அவர்கள் எம்எல்ஏ ஆக வேண்டாமா? அவர்கள் மந்திரி ஆக வேண்டாமா? காங்கிரஸ் கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டாமா? அதுதான் சொல்கிறோம். அதனால் எங்களை பொறுத்தவரையிலும் தற்போதைய நிலைப்பாடு வெரி கிளியர். எதனால் எடுத்திருக்கோன்னா, பாஜக இன்டைரக்டாக ஏடிஎம்கே மூலமாக தவேகாவுடன் கூட்டணி செய்து ஆட்சி அமைத்து பாஜகவினுடைய ஆட்சியை, மறைமுக ஆட்சியை இங்கு நிறைவேற்ற ஆசைப்படுகிறது. அதனால தான் அவங்க வந்து ஏடிஎம்கேவை ப்ரெஷர்லேயே வச்சுருக்காங்க. ஏடிஎம்கே வந்து பாஜகவோடு இருக்குமே ஆனால், இருப்பது தொடருமே ஆனால், அடையாளம் தெரியாமல் அதிமுக தமிழ் மண்ணில் இல்லாமல் போயிடும். இல்லை சார், இப்போ நீங்கள் போட்டியிட்ட 28 இடங்களை உங்களை தோற்கடிச்சது 19 தவேகா வேட்பாளர் இருக்கட்டும். அண்ணன் தம்பிங்க ஏங்க, இப்போ ஒரே குடும்பத்தில் இருக்கவங்க ஏடிஎம்கே டிஎம்கேல நிற்கலையா? அதையெல்லாம் நீங்கள் இந்த எலெக்ஷனில் பார்க்கலையா? ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் மூணு பார்ட்டியில் நிற்கலையா? நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் அந்த இது வரலாறு இருக்குல்ல, அது போல தான். ஏங்க நாங்கள் ஒரே குடும்பம், நாங்கள் 2 பேரும் ஆப்போசிட்டாகவும் நிற்போம், ஒன்றாவும் நிற்போம். அது நாங்கள் பார்த்துக்குறோம். அது எங்களுடைய ஹைகமாண்ட் டிசைட் பண்ணுது, தவேகாவினுடைய ஹைகமாண்ட் டிசைட் பண்ணுது, புரட்சி தளபதி விஜய் அவர்கள் டிசைட் பண்ணுவார். நான் இன்றைய முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், நாளைய முதலமைச்சர் அவர் டிசைட் பண்ணட்டும். அவ்வளோதான். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். இல்லை சார், இப்போ நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி முந்திக்கிட்டு போய் நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டீங்க. ஆமாம், நீங்கள் கொடுத்ததுனால இப்போ பாமக என்ன முந்திக்கிட்டு கொடுக்குறாங்க? பாமக இருங்க, நீங்கள் இது எல்லாரும் கேட்குறாங்க, என்ன முந்திக்கிட்டு போய் காங்கிரஸ் கட்சி நிற்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், என்ன முந்திக்கிட்டு இருக்கிறாங்க? இதே திரு விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் சேருவதற்கு வந்தார். காங்கிரஸ் கட்சியில் சேருவதற்கு
2016ன்னு நினைக்கிறேன். அப்போது அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களை டெல்லியில் சென்று சந்திச்சிருக்காரு. சந்தித்து அவருடைய இதை வெளிப்படுத்தியிருக்காரு. தமிழ்நாட்டில் நல்லாட்சி கொடுக்கணும், நானும் பொதுநல சேவைக்கு வரலான்னு இருக்கேன், நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டார். அன்றைக்கே உங்களுக்கு எப்போதும் ஆதரவு இருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு, ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ஆனால் அதே விஜய் 2011 அண்ணா ஹசாரேனுடைய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, காங்கிரஸுடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வரும்னு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க, காங்கிரஸ் என்ன ஊழல் செஞ்சது ப்ரூவ் பண்ணாங்களா? பிஜேபி எந்த ஊழலை ப்ரூவ் பண்ணாங்க? இல்ல அண்ணா ஹசாரே இப்போ எங்க? இப்போ ஊழலே நடக்கலையா? 2014 இருந்து 2026 வரலாம். இப்போ அண்ணா ஹசாரே எங்க போனாரு? காணாம போயிட்டாரு. என்ன கேட்டாரு? அதானியும் அம்பானிக்கும் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காரு. ஏர்போர்ட் ஃபுல்லாக அதானி, ரயில்வே எடுத்துக்கங்க அதானி, க்ரூட் ஆயில் எடுத்துக்கங்க அதானி, சோலார் எடுத்துக்கங்க அதானி. இன்னைக்கு அதானி இண்டன்பர்க் ரிப்போர்ட்ல உலக பெரிய பணக்காரர் ஆக்கியது இது காங்கிரஸா? அண்ணா ஹசாரே வாய் திறந்தாரா? ஏன் மகாராஷ்டிராவில் அவ்வளோ பிரச்சனை, அவர் பிறந்த இடத்துல அந்த மாநிலத்துக்காக குரல் கொடுத்தாரா? லஞ்ச லாவண்யம் எவ்வளோ போகுது? 1500 கோடி. இன்னைக்கு அன்னைக்கு அஜித் பவார் மேல ஒரு குற்றம் சுமத்திய இதே மத்திய மைனாரிட்டி பாஜக அரசு அங்க அண்ணா ஹசாரே எந்த வாயும் திறக்கலையே. அண்ணா ஹசாரே எங்க போனாரு? இப்ப வேணா நீங்க மீண்டும் அவரை கூட்டிட்டு வந்து ராம்லீலா மைதானத்துல போராட சொல்லுங்க. இந்த மாதிரி அம்பானிக்கும் அதானிக்கும் ஆட்சி செய்கின்ற ஆட்சி, மத்திய மைனாரிட்டி ஆட்சி சர்க்கார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அமெரிக்காவால் இண்டன்பர்க் ரிப்போர்ட்ல டைரக்டா கொண்டு வந்து இதை ஓட்டிட்டு போறான், சம்மன் ஓட்டுறான். காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அந்த மாதிரி நடந்ததா? என்ன பேசுறீங்க? காங்கிரஸ் கவர்மெண்ட்ல யாராவது யுஎஸ் கவர்மெண்ட்ல இருந்து அதானிக்கு வீட்டில் சம்மன் ஓட்டிட்டு போனாங்களா? கைவிலங்கு போட்டு கொண்டு வந்து எல்லாரையும் விட்டாங்களா? பஞ்சாப்ல ரத்தம் கொதிக்குது. இந்திய நடத்துற வழி நடத்துற விதமாவது ஏங்க கைவிலங்கு போட்டு கொண்டு வந்து இங்க விட்டு போனாங்க இந்தியன்ஸை, இமிகிரண்ட்ஸை அமெரிக்காவில இருந்து. நடக்குமா? பர்மிஷன் இல்லாம கொண்டு வரலாமா? மரியாதையோட கொண்டு வந்து விட்டாங்களா? என்ன ஆட்சி நடத்துறாங்க? பொருளாதாரம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? பெட்ரோல் டீசல் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா, குறைச்சாங்களா? ஏன் அண்ணா சார் கேட்கல? பெட்ரோல் டீசல் இன்னைக்கு வந்துருச்சு, 150 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. கேஸ் இன்னைக்கு 1500 ரூபாய். இன்னைக்கு வணிகர் சிலிண்டர் எவ்வளவு ஆகுது? 2500 ரூபாய். வணிகர் சிலிண்டர் என்ன அண்ணா சார் கேட்டாரா? அதை பத்தி எல்லாம் பெட்ரோல் டீசல் பத்தி கேட்டாரா? இல்ல வணிகர் சிலிண்டர் பத்தி கேட்டாரா? என்ன கேட்டாரு? இந்தியாவை சைனா இன்னைக்கு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய நிலப்பரப்பை எடுத்துட்டு வர்றாங்க, லட்சம் ஸ்கொயர் ஃபீட் எடுத்துட்டாங்க. அதை பத்தி குரல் கொடுத்துட்டாங்களா? என்ன செஞ்சாங்க? இலங்கை மக்கள் வாழ்றதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தாங்களா? மீனவர்களுக்கு ஏதாவது உரிமை பிரச்சனை, மீனவர்களுக்கு கடல் பிரச்சனை, ஏதாவது கடல்ல நடக்கிற பிரச்சனை எல்லாம் டெய்லி பார்த்துக்கிட்டாங்களா? எவ்வளவு பேர் இன்னைக்கு அரெஸ்ட் ஆகுறாங்க? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 300 இருந்து 400 மீனவர்கள் அரெஸ்ட் ஆகுறாங்க. இலங்கை தமிழர்கள் இன்னமும் கேம்ப்ல இருக்க. ஏன் குடியுரிமை கொடுக்கல? நீங்க ஏன் தரல? தமிழுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? தமிழ் மொழி வளர்க்கறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க? யாரும் பேசாத மொழி 1500 கோடி கொடுத்துருக்கீங்க. தமிழ் மொழி இங்க நான் பில்லு போட்டிருக்கேன். என்ன பதில் சொன்னீங்க? அவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டீங்க. இங்க உள்நாட்டு விமானங்கள் பறப்பதற்கு தமிழ் அறிவிப்பு வேணும்னு கேட்டேன், செஞ்சாங்களா? அதுவும் பில்லு போட்டு கேட்டேன். அதுலயும் நான் பில்லு போட்டதுல ஒரு நாள் அந்த அறிவிப்பு வந்தது, அதுக்கப்புறம் இல்ல. தமிழுக்கு கீழடி ஆராய்ச்சிக்கு என்ன பண்ணீங்க நீங்க? அந்த ராமகிருஷ்ண அமர்நாத்தை மாத்துனீங்க. ஏன் மாத்துனீங்க? என்ன செஞ்சீங்க தமிழ்நாட்டுக்கு? எலெக்ஷன் அப்போ வருவீங்க, தேர்தலில் ஓட்டு கேட்பீங்க, ராஜராஜன் செலவைப்புன்னு சொல்லுவீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவீங்க. கோயிலில் ராமர் கட்டுனீங்க, தோத்தீங்க. அயோத்தியாவிலேயே தோத்து போச்சு. தோத்த உடனே அங்கேருந்து பூரி ஜெகநாதருக்கு போயிட்டீங்க. அப்புறம் காசி விஸ்வநாதத்தை பிடிச்சிக்கிட்டீங்க. இப்போ காசி விஸ்வநாதருக்கு டெய்லி சங்கமம் நடத்துறீங்க. நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? ஏங்க மதங்கள் வேணும், மதங்கள் நம்பிக்கை வேணும், அதெல்லாம் நாங்கள் இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் மற்ற மதங்களை குறை சொல்லாம வாழணும். அதுதான் நீங்க இஸ்ரேலுக்கு போனீங்க, இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்த பிறகுதானே ஈரான் அடிச்சாங்க. நம்மள்ட்ட 5 சீட்டு 5 எம்எல்ஏக்கள் நம்ம வச்சிருக்கிறோம். ஆமா. இப்ப அதிமுக 47 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. அதிமுக நாளைக்கு தாவிக கூட்டணிக்கு வந்தா காங்கிரஸ் அங்கேயே தான் தொடருமா? ஏங்க அதிமுகவில் இருந்து யார் வந்தாலும் மதச்சார்பற்ற ஆட்சிக்கு சப்போர்ட் செய்யறாங்கன்னா அது டிசைட் பண்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஹைகமாண்ட் தான் டிசைட் பண்ணும். அடுத்தது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய கோர் கமிட்டி தான் டிசைட் பண்ணும். அவங்க பண்ணுவாங்க. தக்க நேரத்தில் உரிய முடிவை எடுத்து அதில் அவங்க அதை பற்றி பரிசீலனை செய்து. நீங்க உள்ள வந்ததுனால அமமுக வர்றதுக்கு தயங்குறாங்க, பாமக வர்றதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல? ஏங்க அமமுக யாரால அங்கே அலைன்ஸ் ஆனது?
சொல்லுங்க. ஏங்க எல்லா கேள்வியும் என்கிட்டயே கேட்டுட்டு இருக்கீங்க? ஒரு கேள்வி தானே கேட்கிறேன். அமமுகவும் பாமகவுக்கு சிம்பிள் கொடுத்தது யாரு? பாஜக. அப்பா கிட்ட இருந்து பிரிச்சது யாரு? பாஜக. சொல்லுங்க தைரியமா. பாஜக தானே பாஜக. சிம்பிள் அவங்களுக்கு தானே கொடுத்தாரு. பாஜக பிடியில் தானே இருக்கிறாங்க. அமமுக யாரால இன்னைக்கு நம்ம முன்னாள் முதலமைச்சர் திரு இபிஎஸ் கிட்ட அலைன்ஸ்ல ஃபார்ம் பண்ணி விட்டது? யாரு? விஜய் அவங்கள்ட்ட ஆதரவு யாரு ஃபார்ம் பண்ணதுன்னு தான் கேக்குறேன். பாமக விஜய் ஆதரவு கேட்டிருக்காரு சார். ஆமா, ஜனநாயகமா எல்லாத்துக்கிட்டையும் கேட்டிருக்காரு. எல்லாரும் இண்டிபெண்டா வாங்க. அவர் பாமக கேட்டிருக்காரு, கேட்டிருக்காரு. பிஜேபியை விட்டு யார் வந்தாலும் இந்த மத சார்பின்மை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதாவது மதமில்லாத மத சார்பின்மை இல்லாத ஆட்சி வருவதற்கு, மதசார்பற்ற ஆட்சி தருவதற்கு யார் வந்தாலும் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளும். தந்தை பெரியார் சித்தாந்தம் சமூக நீதியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அருமை தலைவர் ராகுல் காந்தி தந்தை பெரியாரினுடைய வழியை ஏற்றுக்கிட்டாரு. சமூக நீதி வேணுன்றார். அவ்வளவுதான். தமிழக மக்களின் கல்வி கொள்கையாக இருந்தாலும், மொழி கொள்கையாக இருந்தாலும், இன கொள்கையாக இருந்தாலும் யார் வேணாலும் வரலாம், சேரலாம். நீங்க உச்சகட்டமா வந்து நாங்க ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டமே நடத்துவோம் இப்படிலாம் அறிக்கைகள் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இவ்வளவு கடுமையா நீங்க பேசுறீங்க. ஆனா தாவேகா தரப்புல இருந்தோ விஜய் அவர்களோ இப்போ வரைக்கும் இதை பத்தி வெளிப்படையா பேசவே இல்லை. ஏங்க அவங்க இப்பதாங்க புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இப்ப புதுசா தாங்க அவங்க கட்சி வந்திருக்கு. இனிமே தாங்க ஒவ்வொன்றா செய்வாங்க. சரி, அவங்கள வந்து ஏன் தெரியுமா அவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் வந்து கரடு முரடானவர்கள். தலைவர் கட்டளை இட்டால் அவங்க இன்னும் முற்றுகையில், ஆளுநர் முற்றுகை இல்லை, டோட்டல் தமிழ்நாடே ஜாம் பண்ணுவாங்க. டோட்டல் தமிழ்நாடே ஜாம் ஆகும். அந்த அளவுக்கு வந்து தொண்டர்களுடைய ஈர்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அவர் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. தன்னை வந்து தனக்கு களங்கம், தனது ஆட்சியின் மீது எந்த களங்கமும் வந்துடவிடக்கூடாது என்று ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. அதுல என்ன தப்பு இருக்கு? தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. அதனாலதான் இப்போ ஆளுநர் எழுத்து எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல. ஏன்னா ஆளுநருடைய உதவி தேவை. என்னங்க, நாளைக்கு அவர் தாங்க வந்து ஸ்வாரிங் செரிமனியில் நிற்கணும். சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு சொன்னாலும் அவர் தானே வந்து நிற்கணும். இப்போ அதுக்குள்ள ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு அதுல ஏதாவது குளிர் காயலான்னு பாக்குறீங்க, அதை காரணமா வச்சு பண்ணுவீங்க. அதனால அவர் நிதானமா இருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். நிறைவு கேள்வியாக, கடந்த பாராளுமன்றத்துல திமுக தலைமையிலான அணி 40க்கு 40, நீங்க 10 எம்பிக்கள் ஜெயிச்சிருக்கீங்க. திமுக கையில இப்போ 30 எம்பிக்கள் இருக்கிறாங்க. தேசிய அளவில் பார்க்கும்போது 30 எம்பிக்களை நீங்க இழந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு இது எடுத்துக்கலாமா? யாரு 30 எம்பிக்களை நாங்க இழக்கல. அவங்க தான் 90 எம்பிக்கள் ஆதரவுல தேசிய அரசியல் பண்ணது. நாங்க ஒன்னும் இறக்கல. சரி, எந்த இடத்துல அவங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க? இந்தியா பிளாக் கூட்டணி பேசியிருக்கிறாங்க. அங்கங்க பிஎம் ஆவாரு ராகுல் காந்தி அப்படின்னு பேசி, ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சது என்ன? அறிவிச்சது பெரிய விஷயமா? அது ஏன் நான் கூட அறிவிக்கிறேன். வருங்கால பாரத பிரதமர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு வெற்று அறிக்கை கொடுத்துட்டு போலாம். அது ஒரு பெரிய விஷயமா? களத்தில் நின்று செஞ்சியா? பீகார்ல போய் திரட்டினியா? ராகுல் காந்திக்கு இப்ப இத்தனை எம்பி வரணும்னு பீகார்ல நின்று எல்லாரையும் கூப்பிட்டியா? மம்தா பானர்ஜி கிட்டே கொண்டு வந்தியா? நான் சொல்றேன், பூத் ஏஜென்ட்டுக்கு தமிழ்நாட்டுல யார் சொன்னா பூத் ஏஜென்ட் இல்லாத இப்ப தாவேகா எப்படி ஆட்சிக்கு வந்தது? வந்துருச்சா? பூத் ஏஜென்ட் இருந்ததா? எத்தனை பூத் ஏஜென்ட் பாத்தீங்க? எங்களோட ரத்தத்தை உறிஞ்சு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. எந்த ரத்தம்? காங்கிரஸ்னுடைய ரத்தம், அருமை தலைவர் ராஜீவ் காந்தியினுடைய ரத்தம் இந்த மண்ணில் போயிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவங்க ஆட்சி கட்டில எங்க ஆதரவுல இருக்காங்க. இன்னைக்கு ராகுல் காந்திக்கு விழுகிற ஓட்டு எது? எங்க தலைவர் சிந்திய ரத்தத்துல வந்தாங்க. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி. அதை நான் வெளிப்படையா சொல்லுவேன். எங்க ரத்தம் தான் சிந்திருக்கோம். நாங்க ஒண்ணு அவங்க ரத்தத்தை சிந்தல. அவங்க என்ன ரத்தம் டொனேட் பண்ணாங்களா? எங்களுக்கு வந்து பிளட் பேங்க் வச்சு நடத்துறாங்களா? என்னங்க பேசுறீங்க? ஆட்சி கட்டில தனியா நிக்க முடியாது. வக்கு இல்ல. எப்பவுமே ஆதரவோட கூட்டணி பலத்தோட நின்றுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பேச்சு? நான் கேட்கிறேன், அலைன்ஸ் கவர்மெண்ட்ல தான் நீங்க வந்தீங்க. எனக்கு தனியா நின்னீங்களா? இல்ல, அவ்வளவுதான். இல்ல, அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 30 எம்பிக்களை இழந்துட்டீங்க அப்படிங்கிறது கிடையாதா? ஏங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. என்னங்க அதனால இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க? பாராளுமன்றத்தில் வெளியே வந்துருவாங்க. நாங்க வந்து வெளிப்படையா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுவோம். நரேந்திர மோடி பாரத பிரதமர், மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் அவர்களுக்கு நேரடியாக சொல்லுவோம். அவங்க பின்னாடி போய் சல்யூட் அடிக்கிறாங்க. அதுதான் நடக்குது. சல்யூட் அடிக்கிறாங்க. எந்த தைரியத்தில் இப்ப நேற்றுக்கு வந்து நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்கல்ல, கேளுங்க. அதிமுகவுக்கு எந்த தைரியத்தில் திமுக ஆதரவு கொடுக்க தயாரானது? யாருடைய அனுமதியில இப்ப தயாரானது? அந்த செய்தியை மறுத்திருக்காங்களே. யார் மறுத்தீங்க? பின்னாடி தானே மறுத்தீங்க. 12 மணிக்கு ஏன் சொல்ல? 12 மணிக்கு என்ன நடந்தது? ஏன் எம்எல்ஏக்கள் வந்து திடீர்னு இபிஎஸ் வந்து வேண்டாம், நீங்க எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு போங்கன்னு சொன்னாரு? ஏன் தாவேகாவுக்கு அவங்க லெட்டர் கொடுக்க வரல?
இந்த கேள்வி இருக்குல்ல அதிமுக நீங்க கேளுங்க. யார் கண்ட்ரோல் பண்ணா? இல்ல அது சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பின்ன யார் கண்ட்ரோல் பண்ணா? அவங்கள யார் கண்ட்ரோல் பண்ணுது? இப்போ ஏடிஎம்கேவை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? ஓகே, பிஜேபி. இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வரணுமா, லெட்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யார்கிட்ட கேட்கணும்? அவங்க எஜமான், டெல்லி எஜமான் அமித்ஷா அவர்களிடம் தான் கேட்கணும். அமித்ஷா கொடுத்தா தான் செய்வாங்க. அமித்ஷாவோட இது நிழல் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ரிமோட் கண்ட்ரோலர் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள். அவர் கூறினாதான், அவர் சொன்னாதான் எல்லாமே இங்கே நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஓகே சார், நிறைவு கேள்வியா சுருக்கமா, காங்கிரஸ்ல இருந்து எத்தனை அமைச்சர்களை எதிர்பார்க்கலாம்? நாங்கள் 2 அமைச்சர்கள் கேட்டிருக்கோம். இது நாளைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான் டிசைட் பண்ணணும், 2 அமைச்சர்களா அல்லது 1 அமைச்சர்களான்னு. இதுக்கு முன்னாடி ரத்தத்தின் ரத்தம், எங்களுக்கு ரத்தம் கொடுத்தாங்களே, முதுகுல குத்திட்டோமே, அந்த பார்ட்டி எத்தனை அமைச்சர் கொடுத்தது? புதுசாக ஃபார்ம் பண்ணுற விஜய் அவர்கள் மெக்னானிமஸாக இருக்கார். டெப்டி சிஎம் தரேன்னாங்க, 60 சீட்டு தரேன்னாங்க. நாங்கள் தானே கூட்டணிக்கு போகல. ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயத்துக்காக, இந்தியா பிளாக் கூட்டணியில் இருக்கிறதுக்காக, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக தான் இன்னைக்கு 5 எம்எல்ஏ. இந்த 5 எம்எல்ஏவை நாங்கள் தனியாக நின்னாலே வருவோம். எல்லா இடத்துலையும் இப்போ நாங்கள் ஜெயிச்சிருக்கிறதெல்லாம் எங்களுடைய இதுதான். திமுக ஒன்றும் இது பண்ணல. திமுகவோட இருந்தால் ஒரு 25 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கணும். ஜெயிச்சோமா? நீங்கள் என்ன ஜெயிக்க வச்சிட்டிங்களா 25 எம்எல்ஏவா? நீங்களே ஏன் தோத்து போனீங்க? குளத்தூரை சிங்கப்பூர் ஆக்கிட்டீங்க. என்ன சிங்கப்பூர்? உங்கள் யார் வீட்டு பணத்தில் ஆனது சிங்கப்பூர்? சிங்கப்பூர் மக்கள் வரி பணத்தில் ஆனது. அதுக்கு தானே உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. கொடுங்க எங்ககிட்ட, நாங்கள் எல்லாம் சிங்கப்பூர் ஆய்க்காட்டுறோம். அதுதான் தளபதி விஜய் சொல்கிறாரு. அவருக்கு நீங்கள் டைம் கொடுங்க, செய்யுங்க, ஆட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க, எல்லாம் நடக்கும். தமிழ்நாட்டையே சிங்கப்பூர் ஆக்குறோம். ஏங்க 35 வருஷமா சிஎம்மா இருந்துக்கிட்டு இன்னைக்கு அந்த குடும்பம் வந்து சொல்லுது குளத்தூரை மட்டும் சிங்கப்பூர். ஏன் மற்றதெல்லாம் அப்படியே, மற்ற ஊரெல்லாம் தோப்பூர் அப்படியே இருக்கணும், தொப்பூர் அப்படியே இருக்கணும், குளத்தூர் மட்டும் சிங்கப்பூர் ஆகணுமா? மற்ற இடத்துல மக்கள் வாழலையா? ரோடு குண்டு மூலியமா இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, போதை கலாச்சாரம் இருக்கு, பாலியல் தொல்லை இருக்கு. என்ன பார்த்துட்டீங்க நீங்க? வந்தீங்க, என்ன பாதுகாப்பு கொடுத்துட்டீங்க? அதெல்லாம் மக்கள் கேட்பாங்கல்ல உங்களை. நிச்சயமா அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் தமிழக அரசியல் நடக்க போகுதுங்கிறத நம்ம ஒரு மாற்றமும் இல்லைங்க. ஒரே ஒரு மாற்றம், இன்னைக்கு திமுக ஆட்சி போன பிறகு மக்களாட்சி வரும், மலரும், மக்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதற்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தூணாகவும் நிற்கும். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.